வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மகாகவி பாரதியார் அவர்களுடைய பாடல் வரிகள் அதன்படி ஒருவருக்கு பொருந்தி இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மனதில் உறுதி வேண்டும், அவர் மனதில் உறுதி வேண்டும். தான் தேர்ந்தெடுக்க தொழிலில் மிகப்பெரிய ஆளாக வரணுங்கிற கனவு, அந்த தொழில் பக்தி. வாக்கினிலே இனிமை வேண்டும், பேசுவது எல்லாம் பயனுள்ள பேச்சுகளாக அமைந்தது. நினைவு நல்ல வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணிகளே பெருமை வேண்டும். அவருடைய பெருமை இன்னும் குறைவதில்லை. அந்தமாரி காரியத்தில் உறுதியாக, தொழிலில் பக்தியாக, பெரிய கடவுள் பாபாஜி அப்படின்னு அவர் நினச்சி அவர் நம்பி இந்த மண் பயனுவதற்காக உள்ள மகான்கள் இந்த இந்து சமய கருத்துக்களை உள்ளடக்கிய ஆன்மீக வானத்திலே அவருக்கு கிடைத்தது. அந்த உண்மை நின்றிட இன்றைக்கு அவர் சாட்சியாக இருக்கிறார். அதனால தான் இப்போ சாதாரணமாக நம்ம இளைஞர்கள்ட்ட அமைதி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபம் அவங்க இருக்கிற வாழ்க்கை மேலே கூட அந்த கோபம் படிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கும். ஆனால் செல்ல வேண்டிய திசை தெரியாமல் இருப்பாங்க. இந்த காலம் அவங்களுக்கான தலைமையை தானாக உருவாக்குங்கிற மாதிரி இது அவங்களுக்கு எந்த திசை தெரியாத போது அந்த நெகட்டிவ் சிந்தனையை மறக்கிறதுக்கு, அந்த குழப்பத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு, அந்த மனச்சோர்வு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அகலணுனாக்கா இந்த சமுதாயத்து மேலே உள்ள வருத்தம், ஏதாவது ஒரு சமுதாயம் அவனுக்கு ஒத்துழைக்காத மாதிரி ஒரு பிம்பம் அவனே அமைச்சிருந்தான், மாயை. அதில் நினச்சி தன்னோட சக்தியெல்லாம் வடியை விட்டுற பிற்பாடு வாழ்க்கையை ரசிக்க முடியாத நிலைமை வந்துடுது. அந்த மாதிரி நேரத்தில் சினிமா உலகம், அந்த சினிமா மூலமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கதாநாயகர்களை தேர்ந்தெடுத்துப்பாங்க. அந்த வகையில் நல்ல மனசு உள்ள இளைஞர்களுக்கு ஒரு மருந்தாக இந்த சினிமா திரையில் அதாவது தரையில் நிகழ்த்த முடியாத சில விஷயங்கள் திரையில் பார்க்குற போது பூரிப்படைகிறான், பொங்குறான், கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறான். நம்ம தயக்கம், பயம், முயற்சியின்மை எவ்வளோ காரணம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேறு எதையோ காரணத்தை வச்சுட்டு தேங்கி இருக்கிற அந்த பசங்க அந்த திரையில் பண்ணும்போது அந்த பூரிப்படைகிறாங்களோ அதை கண்டு மகிழ்கிறாங்க, புரட்சின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களை குவிகிறாங்க, ரசிகர்கள் குவிகிறாங்க. அன்னிலிருந்து இது வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது சக்தி நிறைந்த மனிதர்கள் சக்தி உள்ளவர்களை விரும்புவார்கள். அப்படி அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குன்னு நம்புகிறாங்க. அவரோட நட உட பேச்சு பாவனை எல்லாத்துலேயும் ஒரு மன முதிர்ச்சி, பக்குவம் இருக்குது. அது ஒரு சிலிர்ப்பு தருது. அவருடைய கடந்து வந்த பாதை ஒரு மிகப்பெரிய சக்தியை, உந்து சக்தியை, ஒரு படிப்பினையை தருகிறது பார்க்குறாங்க. எவ்வளவு சவால்களை ஒரு துறையில் சார்ந்திருக்கும். அவங்க ஏற்ற எல்லா தொழிலும் சவால் இருக்கும். அதெல்லாம் ஒரு சுயத்தன்மை உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் அதுலேருந்து சவால்களை மீற முடியும். அது ஒரு சாட்சி தான் ரஜினிகாந்த். சாதாரணமாக அரசியலோ சினிமாவோ வளர்ந்துட முடியாது. அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட்டார். அந்த ரஜினியோட ரகசியம் அது. அந்த ஆரோக்கியமான மனப்பான்மை, அந்த தொழில் பக்தி, அந்த வேலையில் பணிபுரிகிற பக்தி, அந்த நேரத்தை நிர்வாகம் பண்ணுறது, சம்பளத்தை நிர்ணயிக்கிறது, கெடுபடியாக வாங்கிறது, ரசிகர்கள் மேலே உள்ள நம்பிக்கை, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி பிடிக்கும், எதெல்லாம் செய்யணும், அப்படியே இந்த ஃபீல்டில் அப்படியே நிலச்சி நிற்கிறதுக்கு அத்தனை தந்திரமும் அவர் கற்று வச்சுருக்காரு. அது தொழில் பக்தி இருந்தால் தான் முடியும். எல்லாமே தனக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக இருக்கிறது பார்த்தோன்னே ரஜினியை விட்டு யார் இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டாங்க. அது கண்கூடு. அந்த பஞ்சு டயலாக் போகணும். ரஜினிகாந்துக்குன்னு ஒரு சில பஞ்சு டயலாக் இல்லை,
இந்த பாபா கிட்ட அன்பா பையனா அடங்கி போவான், அதிகாரம் பண்ண அடக்கிட்டு போகிறதா சொல்கிறதா செய்வான், செய்கிறதா சொல்லுவான். முடிஞ்சதை நினைக்க மாட்டான், நினச்சே தான் முடிப்பான். நினச்சேன், ஜெயிச்சேன், அதான் என் பக்கம். இதோ பாரு, நான் யார் பாதை பின்பற்றல, என் பாதையே தனி பாதை அப்படின்னா ஒரு சில டைலாக்லாம் அப்படியே நின்றுடும். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். எவ்வளோ டைலாக், ரஜினிகாந்த் டைலாக்லாம் அதெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் பொருத்தி பொருத்தி பார்க்குறது ஒரு புல்லரிப்பு ஏற்படுது. அதனால தான் இன்றைக்கும் ரஜினி, என்றைக்கும் ரஜினி. ஆரோக்கியமாக எல்லோரும் சந்தோஷப்பட்டு வாழ்ந்துருக்கணும். வெற்றிவேல் முருகன் கரோகரா.